வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயத்தை பார்த்துடலாங்களா? ஹவு டு ஸ்டார்ட் அ ஷேர் மார்க்கெட் ஃபார் த பிகினர்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பிரதர் அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. என்ன பிரதர் சொல்கிறீங்க? அதுதானே பிரதர் ஷேர் மார்க்கெட் அப்படின்றீங்களா? கிடையாது. மினிமம் 6 to 7 months, அதாவது 180 நாள் வரைக்கும் 6 மாதம் கணக்கு போட்டிங்கன்னா 180 days வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். இது மூணுத்தையும் பண்ணதுக்கப்புறம் 180 ஃபஸ்ட்டு டே 181வது நாள் நம்மளுக்கு தைரியம் இருக்குது, நம்மளால் பண்ண முடியும், இது நம்ம எப்படி இருந்தாலும் ஓரளவு நம்மளால் லாஸ் வந்தாலும் நம்மளால் தாங்கிக்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்சதுனா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை பிரதர் என்னால் இது ரிஸ்க் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக எஃப்டி பக்கமும் ஆர்டி பக்கமும் போயிட்டு ப்ளசண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட எந்த விஷயத்தை பண்ணாலும் அந்த விஷயம் கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் குடிக்கும். அதனால தான் சொல்ல வரேன். அனலைஸ் பண்ணுங்கள். நம்மளால் முடியல, இல்லை பிரதர் நான் பண்ணிவிடுவேன் எப்படி இருந்தாலும் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது எப்படின்னா பேஷன்ஸ். மார்க்கெட் ஏறினாலும் பேஷன்ஸாக இருக்கணும், மார்க்கெட் இறங்கினாலும் அமைதியாக இருக்கணும், மார்க்கெட் ஸ்விங் ஆனாலும் அமைதியாக இருக்கணும். இது எப்படி நம்ம ஃப்ளக்சுவேட் ஆகும்போது எப்படி நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கிறது, மார்க்கெட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது எப்படி நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கிறது, எல்லாமே ஒரு ஆர்ட் தான் சொல்லுவோம். அது எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு அடுத்தது என்னென்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். மூணாவது ஸ்டெப்பு இதை நான் சொல்லணுன்ற கூட அவசியம் கிடையாதுங்க. வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர், லார்ஜஸ்ட் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்னு சொல்கிறத விட அவர் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு மென்டார்னு சொல்லலாம், மிஸ்டர் வாரன் பஃபெட். அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் நாட் ஆன் ப்ரைஸஸ். அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறது, இல்லைனா யாராவது சொல்கிறத கேட்குறது, இல்லைனா இந்த டைம் லைனை பார்க்குறது, ஹெட்லைனை பார்க்குறது, இதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு மனசில் சரின்னு பட்டதுனா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம். இது நான் சொன்னேன் உங்களுக்கு, சரியா? அடுத்தது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, when time connects act fast. அதாவது டைம் கனெக்ஷன் என்ன அர்த்தம்? மார்க்கெட் டவுன் ஆக போகுது, மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்குது, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த டைமில் வேறு எங்கேயா போய் வெளியில் கடன் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரெண்டும் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க. இந்த 2 பாயிண்ட் மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் போக வேண்டாம், 2வது IPO பக்கம் போக வேண்டாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக 180 days ஸ்டடி பண்ணுங்கள். 180 ஃபஸ்ட்டு டே நம்மளுக்கு மனசில் தில்லு இருக்குது, தெம்பு இருக்குது, நம்மளால் இறங்கி பண்ண முடியும். 2வது இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிளில் போய் மாட்டிப்பீங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளால் ஒரு டெய்லி ₹10 எடுத்து வைக்க முடியுமா, டெய்லி ₹50 எடுத்து வைக்க முடியுமா? அப்படி இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிறது தான், ₹1 இருந்தாலும் அது ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இன்னும் அடுத்தடுத்த இதில் நான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சதுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.